கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1165 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:77 பின்பகுதி சொல்லுகிறது, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வருவதை போல தோற்றம் அளிக்கலாம். ஆனால் அவை நிரந்தர மன மகிழ்ச்சியாய் மாறாது. ஈவன் இந்த உலக காரியங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கலாம், ஆனால் அது மன மகிழ்ச்சியாய் மாற வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொண்டு கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேதம்தான் ஒரு மனிதனை உணர்வுள்ளவனாய் மாற்றும். கர்த்தருடைய கற்பனைகள் உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். எனவேதான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல ஒரு ஔஷதம், நல்ல மருந்து. சந்தோஷம்தான் நல்ல மருந்து. இன்றைக்கு நீங்கள் துக்கத்தில் இருப்பீர்களானால் உங்களை தேடி இந்த வார்த்தை வருகிறது, மன மகிழ்ச்சியாய் மாறுங்கள். உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவதாக. எப்படி நான் மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும்? என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய அழிவுக்கு அநேகர் முயற்சி செய்கிறார்களே, நான் அழிய வேண்டும் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். நன்றாக கவனிங்கள். உங்களுக்கு வந்த துக்கம் எந்த பக்கத்திலிருந்தும் வந்திருக்கலாம். குடும்பத்திலிருந்து, வெளியிலிருந்து, தொழிலிலிருந்து, வியாபாரத்திலிருந்து, நண்பர்களிடமிருந்து, வேலை ஸ்தலங்களிலிருந்து, பிரயாணங்களில் ஏதோ ஒரு காரியம் உங்கள் துக்கத்திற்கு காரணமாய் அமைந்திருக்கலாம். ஆனால் கவலைப்படாதிருங்கள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவது பைபிள் வசனங்கள். வேத புத்தகம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? சிலருக்கு பொருளாதாரம்தான் சந்தோஷத்தை கொடுக்கும், சிலருக்கு ஆரோக்கியம் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தொய்ந்து போயிருக்கிற மகனே, மகளே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாற வேத வசனங்களை கற்றுக்கொண்டு கைக்கொள்ளுங்கள். அவைகள் உங்களை உணர்வுள்ளவனாக்கி மகிழ்விக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேத வசனம் உணர்வுள்ளவர்களாய் மாற்றக்கூடியது. வேத வசனம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. இன்றைக்கு யார் தங்கள் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, களிப்பை இழந்து துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்விலே அவர்கள் துக்கம், அவர்களுடைய வேதனை மாறும்படியாக உம்முடைய வேத வசனம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரட்டும். ஐயா, நீங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு கைக்கொள்ளுங்கள். அந்த வேத வசனங்கள் உங்களை உணர்வுள்ளவர்களாக்கி உங்களை மன மகிழ்வுடன் வாழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.